வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெறாமல் பெற்ற மகளே. கதைக்குள்ள போலாமா? கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியே வந்த பவித்ரா, நான் காஃபி ஷாப் கிட்ட தான் நிக்கிறேன் என்று போனில் பேசிக்கொண்டே சுற்றி பார்த்து கொண்டு நின்றாள். அங்கு கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்த அந்த 6 அடி பெரியவர் இவளை பார்த்து புன்னகை செய்து கொண்டே போனை சட்டை பையில் போட்டுக்கொண்டு அருகில் வந்தார். நீங்க சண்முகம் எதனே? கீதா அக்காவோட மாமனார்? ஆ, நானேதாம்மா, வாம்மா என்று அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கினார். அப்பா இருக்கட்டும், நானே எடுத்துக்கிறேன் என்று பெட்டியை பின்னால் இழுத்தாள் பவித்ரா. அவளை பார்த்து சிரித்த சண்முகம், இருக்கட்டும் கண்ணு, என்ன அப்பான்னு கூப்பிடுற, என் மகளோட பெட்டியை நான் எடுத்துக்க கூடாதா என்று அந்த பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வாமா போலாம் என்று முன்னால் சென்றார். அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவர் பின்னால் சென்ற பவித்ரா, அப்பா எப்படி உயரமா கம்பீரமா, இந்த வயசுலயும் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு, அந்த பார்வையில எவ்வளவு கனிவு அன்பு, ஒரு காலத்துல மிலிட்ரியில வேலை பார்த்தாருன்னா யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்க என்று அவருடன் காரில் ஏறினாள். கார் புறப்பட்டது. ஆமா கண்ணு, உங்க அக்காக்கு கல்யாணம் எப்ப? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா. அடடா, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஆமாப்பா, நாளைக்கே போய் ஆகணும். இங்க நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். அப்படியே எங்க அக்கா அவங்க ஃப்ரெண்டு கீதா அக்காவையும் கையோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் இப்படியே வந்துட்டேன். நாளைக்கு இன்டர்வியூ. அப்படியாம்மா? ஆமாப்பா. ஆமா, கீதா அக்கா அவங்க கிட்ட சொல்லலையா? இல்லம்மா என்று அமைதியாக காரை ஓட்டி கொண்டிருந்தார். சரிம்மா, வேலை இங்க கிடைச்சிட்டா இங்கதான் வருவியா? இல்லப்பா, வேலை சென்னையில தான், இன்டர்வியூ தான் இங்க. ஓ அப்படியா கண்ணு என்ற சண்முகம் காரை ஒரு சந்தில் திருப்ப ஒரு பங்களாவின் முன்பு காரை நிறுத்தினார். இதற்குள் வாசலுக்கு ஓடி வந்த கீதா பவித்ராவை உள்ளே அழைத்து சென்றாள். வா பவித்ரா, உங்க அக்கா சாந்தி இப்பதான் போன் போட்டா. ஆமா, எங்க மாமனார் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரா? ஆ, போன் போட்டு நான் நிக்கிற இடம் சொன்னேன், அவரும் கரெக்டா வந்துட்டாரு என்றாள் பவித்ரா. இதற்குள் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று கொண்டிருந்த சண்முகத்தை பார்த்து, இதையாவது ஒழுங்கா பண்ணாரே, நான் பயந்துட்டு இருந்தேன் என்று அவரை முறைத்து கொண்டே கூறிய கீதாவை ஆச்சரியமாக பார்த்தாள் பவித்ரா. ஆனால் சண்முகம் இதை ஒன்றும் காதில் வாங்காமல் மாடிக்கு சென்று விட்டார். ஆ, போயாச்சா, இனி எதுக்கும் கீழே வரமாட்டாரு. ஏதாவது வேலை சொல்லணும்னா நான் தான் படி ஏறி போகணும். சரியான ஊமை கொட்டான், வந்து சேர்ந்தது பாரு என்று புலம்பிக் கொண்டே, சரி நீ வா பவி. ஆமா, கல்யாண வேலை எல்லாம் எப்படி நடக்குது? நீ இன்டர்வியூக்கு வந்தியாமே? ஆமாக்கா, நாளைக்கு இன்டர்வியூ முடிச்சிட்டு நாம கிளம்பலாம். நீங்க ரெடி தானே? நான் எப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவ, நேரம் ஆகுது என்று உள்ளே சென்றாள். பவித்ரா உள்ளே குளித்து முடித்துவிட்டு டைனிங் டேபிள் அருகில் இருந்த சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தாள். ஆஹா அக்கா, என்ன சிக்கன் கிரேவியா? வாசனை மூக்க தொலைக்குதே. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எங்க? இன்னைக்கு சண்டே லீவு தானே, வீட்டுல ஆளை காணோம். அவர் லீவுனா கூட வீட்டுல இருக்க மாட்டாரு, அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு எங்கேயோ போனாரு, வருவார். சரி நீ சாப்பிடு என்று பரிமாறினாள். நல்லா இருக்கு. ஆமா, நீங்க சாப்பிடல? தோ என்று அவளும் தட்டு எடுத்து வைத்து கொண்டு பரிமாறி கொண்டாள். ஆமா அக்கா, உங்க மாமனாரு மேல இருக்காரே, அவரை சாப்பிட கூப்பிடலையா? ஆ, நாம சாப்பிட்டு நிதானமா கொடுக்கலாம். என்ன இப்ப, அந்த கிழவனுக்கு கஞ்சி தானே. என்னது கஞ்சியா? ஆமா, அதைத்தான் அந்த ஆளு விரும்பி கேட்பாரு. ஏன்? அது என்னவோ, அதை விடு. ஏங்கா, மிலிட்ரியில இருந்தவரு சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டாரா? ஆ, சாப்பிடுவாராம். நாட்டுக்கோழினா உயிராம். ஆனா இப்பெல்லாம் சாப்பிடறது இல்ல. நானும் அதெல்லாம் அந்த ஆளுக்கு செஞ்சு கொடுக்கறது இல்ல. ஏங்கா? அட நீ என்ன பவித்ரா, இதெல்லாம் வக்கனையா செஞ்சு வச்சா அப்புறம் அந்த ஆளுக்கு கொழுப்பு ஏறிடும். அப்படிதான் ஒரு நாள் நான் ஏதோ எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்கன்னு சிக்கன் எடுத்து சமைச்சு போட்டேன். வேலை பிஸியில இந்த ஆளை சாப்பிட கூப்பிட மறந்துட்டேன். சிக்கனும் எல்லாம் சரியா போயிடுச்சு. அதுல இருந்து சிக்கனை தொடறது இல்ல. கேட்டா ஏதாவது சொல்லுவாரு. அதனால தான் நான் கேக்குறதே இல்ல. சரியான தொல்லை. ஏதோ இந்த வீடு அந்த ஆளு பேர்ல இருக்கிறதால நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். இல்ல எப்பவோ அந்த ஆளை முதியோர் இல்லத்துக்கு பேக் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, திமிரு பிடிச்சவர் என்று சாப்பிட ஆரம்பித்தாள். பவித்ராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவரை பார்த்தா எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு, ஆனா இந்த கீதாக்கா ஏருக்கு மாறா சொல்றாங்களே என்று அமைதியாக சாப்பிட்டு விட்டு எழுந்தாள்.
சாப்பிட்டு முடித்து பவித்ராவிடம் பேசிக் கொண்டிருந்த கீதா அவள் கணவர் ராகுல் வந்ததும் பவித்ராவை அறிமுகம் செய்தாள். பிறகு அவனுக்கும் சாப்பாடு போட்டு விட்டு ரூமிற்கு படுக்க சென்று விட்டாள். ராகுல் தனது தந்தை சாப்பிட்டாரா என கூட கேட்காமல் மீண்டும் வெளியே சென்று விட்டான். இதையெல்லாம் பார்க்க பார்க்க பவித்ராவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கீதா உள்ளே சென்று படுத்ததும் எழுந்து அமைதியாக மாடிக்கு சென்றவள் அந்த அறையின் கதவை லேசாக தட்டினாள். யாரு என்று உள்ளிருந்து சண்முகத்தின் குரல் லேசாக கேட்டது. அப்பா, நான் தான் பவித்ரா. வா கண்ணு, உள்ள வா என்றார் சண்முகம். உள்ளே சென்ற பவித்ரா அந்த அமைதியான அறையை சுற்றி பார்த்து கொண்டு நின்றாள். அங்கு ஒரு ஓரத்தில் கட்டிலும் அதன் பக்கம் ஒரு டீப்பாயும் அதில் பகவத்கீதையும் இருந்தது. சுவரில் அடிக்கப்பட்டிருந்த மர ஷெல்ஃபில் புத்தகங்கள் அழகாக அடுக்கப்பட்டிருப்பதை பார்த்தாள். சுவரின் மறுபக்கத்தில் விநாயகர் படமும் அதற்கு அருகில் ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் படமும் இருந்தது. அது அவருடைய மனைவி என்பதை புரிந்து கொண்டாள் பவித்ரா. என்ன கண்ணு, அங்கே நின்னுட்ட? வாடா, உள்ள வா என்று ஈசி சேரில் இருந்து எழுந்தமர்ந்தார் சண்முகம். அப்பா, உங்க ரூம் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி அமைதியா இருக்கு என்று கூறிக்கொண்டே தன் கையில் கொண்டு வந்த சாப்பாட்டை டீப்பாய் மேல் வைத்தாள். கண்ணு, என்னம்மா இது? உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. நாங்க எல்லாம் சாப்பிட்டோம். ஆனா அக்கா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. அதுதான். அது ஒன்னும் புதுசு இல்ல கண்ணு, அதுக்கு போய் நீ ஏன்? இருக்கட்டும்பா, நீங்க சாப்பிடுங்க என்று தட்டில் சாதம் வைத்து சிக்கன் கிரேவியை வைத்து அங்கிருந்த பானையில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து வைத்து அருகில் அமர்ந்தாள். எழுந்து சென்று கையலம்பி கொண்டு வந்த சண்முகம் தட்டில் இருந்த சாப்பாட்டை பார்த்துவிட்டு, அடடா, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் கண்ணு, வெறும் கஞ்சி தான். எதுக்கு, உங்களுக்கு சுகரு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல ராசாத்தி. இருக்கிற காலம் வரைக்கும் என்னோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இப்படியே போய் சேர்ந்துடலான்னு தான். அப்பா, எனக்கு புரியுது, மரியாதை இல்லாத சாப்பாட நீங்க சாப்பிட விரும்பல, அதுதானே என்ற பவித்ராவை ஆச்சரியமாக பார்த்தார் சண்முகம். கண்ணு, உன்னை பார்த்தா எனக்கு இப்படி ஒரு மகை இல்லையேன்னு ஏக்கம் வருது. ராசாத்தி, என் மனைவி தோ இந்த புண்ணியவதி என்ற அந்த சுவரில் இருந்த படத்தை பார்த்த சண்முகம், இவளுக்கு பொம்பளை புள்ளனா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, அதுவும். சரி, அதை விடு, நீ சாப்பிட்டியா கண்ணு என்றார். நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு உங்க விரதத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த உங்க அன்பு மகளுக்காக இதை சாப்பிடுங்க என்று கட்டாயப்படுத்தி அவருக்கு சாப்பாடு பரிமாறினாள். அவர் அந்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிடுவதை பார்த்து அதிர்ந்து அமைதியாக நின்றாள் பவித்ரா. அன்று முழுவதும் அவரிடம் பல விஷயங்களை பேசிய பவித்ராவிற்கு அவரின் மீது மிக்க மரியாதையும் அன்பும் கூடியது. ஆனால் அவரிடம் கீதா மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வதும் அவரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் திரிவதும் இதில் எல்லாம் தனக்கு சம்பந்தம் இல்லை என்பது போல் ராகுல் நடந்து கொள்வதும் அவளுக்கு வியப்பாக இருந்தது. மறுநாள் இன்டர்வியூக்கு சென்றுவிட்டு திருப்பூருக்கு கிளம்பியவள் அடுத்த அறையில் ராகுலும் கீதாவும் சண்டை போடுவதை கேட்டுவிட்டு வெளியே வந்தாள். இதற்குள் ராகுல் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு வெளியே செல்ல அவன் பின்னால் ஆத்திரமாக வந்த கீதா சோஃபாவில் தொப்பென்று அமர்ந்தாள். அக்கா, என்னாச்சு? எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? பாரு பவி, நேத்து வரைக்கும் நான் ஊருக்கு வரேன்னு சொன்னாலு இப்ப நான் வரலன்னு சொல்றாரு. இப்ப காரை யார் ஓட்டுறது என்று சலித்து கொண்டாள். பவித்ராவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. சண்முகத்தை எப்படியாவது தன்னுடன் ஊருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்பிய பவித்ரா அதை எப்படி கீதாவிடம் கூறுவதென்று தயங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது தானாக அதற்கு வழி கிடைக்கவே, அக்கா, எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அதுதான் உங்க மாமனார் இருக்காரே, அப்புறம் என்ன என்றாள். அந்த கிழவனை அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு வர மாட்டேன், டார்ச்சர். அக்கா, என்னக்கா, நாம என்ன பாசமாவ கூப்பிட போறோம்? வண்டி ஓட்ட ஒரு ஆளு, டிரைவர் மாதிரி வந்துட்டு போட்டுமே என்ற பவி ஆவலாக அவள் முகத்தை பார்த்தாள். நீ சொல்றதும் சரிதான். இப்ப டிரைவர் வச்சா தண்டத்துக்கு அந்த ஆளுக்கு காசு கொடுக்கணும். இந்த கிழவனை கூட்டிட்டு போனா நமக்கும் அந்த காசு மிச்சம். போட்டதை தின்னுட்டு அது பாட்டு கிடக்கும். சரி, ஆனா நான் அந்த ஆளை கூப்பிட மாட்டேன். அதுவும் அந்த ஆளு இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வராது என்றாள். அதுல நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெடி ஆகுங்க, நேரம் ஆகுது என்று கடகடவன மாடிக்கு ஓடினாள். அப்பா, அப்பா என்று உற்சாகமாக அழைத்து கொண்டு உள்ளே சென்ற பவித்ராவை, என்னடா கண்ணு, ஊருக்கு கிளம்பிட்டியா என்று சற்று சோர்வாகவே கேட்டார் சண்முகம். ஆமா, ஆனா நான் மட்டும் இல்ல, கீதாவும் தானே? நீங்களும் தான் என்றாள் பவித்ரா சிரித்து கொண்டு. கண்ணு, நானா? நான் எதுக்குடா, நான் வரல
நீங்க போயிட்டு வாங்க. அப்பா, உங்க பையன் எங்கேயோ போகணும்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அக்காக்கு கார் ஓட்ட ஆளு தேவை. நானும் உங்களை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு இருந்தேன். இந்த சாக்குல நான் தான் உங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கினேன். நீங்க பேசாம என் கூட வாங்க, வந்து எங்க ஊரை பாருங்க. என் கூட நீங்க அங்க வந்துதான் ஆகணும், 2 நாள் இருந்துதான் ஆகணும் என்று குழந்தையை போல் அடம் பிடித்தாள். ஏ ராசாத்தி, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது என்று கண்களை துடைத்து கொண்டு, என் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் நான் எங்கேயும் போறதில்லடா கண்ணு. அவ வாழ்ந்த இந்த வீடுதான் எனக்கு சொர்க்கம். அதுக்குதான் எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் இங்க இருக்கேன். அவ இருந்த வரைக்கும் எனக்கு வேண்டியது எல்லாம் பார்த்து பார்த்து செய்வா. நானும் குழந்தை போல அவ அரவணைப்புல இருந்தேன். இப்ப அப்பா, அதுக்குதான் நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன, நான் இருக்கேன். நீங்க வாங்க, நம்ம போகலாம். உங்களுக்கு ஒரு மாறுதல் இருக்கும் என்று அடம் பிடித்து அவரை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். எந்த சூழ்நிலையிலும் அந்த வீட்டை விட்டு நகராத தனது மாமனார் பவித்ராவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வருவதை பார்த்து அதிசயித்து கொண்டே காரில் ஏறி அமர்ந்தாள் கீதா. காரை ஓட்டி வந்த சண்முகம் வழியில் பவித்ராவோடு அன்பாக கலகலப்பாக பேசிக் கொண்டு வருவதை கீதா ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆங்காங்கே வண்டியை நிறுத்தி பவித்ராவிற்கு இளநீர், மோர், சாப்பாடு என அவரை வாங்கி கொடுப்பதும், கீதாவிற்கு கொடு என்று அவளிடம் கொடுத்து தனக்கு கொடுக்க சொல்வதும், பவித்ராவும் அவரை சற்று நேரம் ஓய்வெடுக்க சொல்லி அவள் கார் ஓட்டுவதும் என இருந்தனர். திரிப்பூர் அருகே அந்த அழகிய கிராமத்தின் உள்ளே கார் சென்றது. அந்த பச்சை பசேல் என்ற ஊரை பார்த்து ரசித்துக் கொண்டே வந்த சண்முகம் அங்கு ஒரே கூட்டமாக மனிதர் நிற்பதை பார்த்து காரை நிறுத்தினார். உள்ளே ஏதோ பெண்கள் கத்தி கொண்டிருப்பது நன்கு கேட்டது. அம்மாடி பவித்ரா, என்ன சத்தாங்க என்ற சண்முகத்தை பார்த்து, தோ பாக்கறப்பா என்று காரை விட்டு பவித்ரா இறங்கி போக அவள் பின்னால் கீதாவும் சண்முகமும் சென்றனர். அந்த கூட்டத்தில் 2 பெண்கள் உரக்க கத்திக்கொண்டு சண்டை போட்டு கொண்டிருந்தனர். அதில் 45 வயது உடைய ஒரு பெண் அவளை விட வயது அதிகம் இருக்கும் பெண்ணுடன் சண்டை பிடித்து கொண்டு அவளை ஏக வசனத்தில் பேசி கொண்டிருந்தாள். இதை பார்த்து சண்முகமும் கீதாவும் அதிர்ந்தனர். அம்மாடி, யாருமா அந்த பொம்பளை? பாவம், அந்த வயசான பொம்பளை அப்படி பேசுறாளே என்றார். அவ பேரு காளி. நல்ல பொருத்தமான பேருதான் என்றாள் கீதா சிரித்து கொண்டு. ஆமாக்கா, அப்படிதான் இங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க ஊருக்குள்ள டிஃபன் கடை வச்சிட்டு இருக்கா. ரொம்ப நல்லா சமைப்பா. ஆனா வாய் இருக்கே அப்பா, 10 ஆம்பளைங்களையும் சண்டையில ஒத்தையா சமாளிப்பா. சரிதான், இவளை பார்டருக்கு அனுப்பினா நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பா தான் இருக்கும் என்றார் சண்முகம் சிரித்து கொண்டு. பவித்ரா சிரித்து கொண்டு, ஆமா, அவ சரியான கரார் பார்ட்டி. இவளை பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க. ஆமா, இவன் புருஷன் எப்படி இவ கூட இருக்கான் என்றாள் கீதா. அவ எங்க இருக்கான்? ஏன், என்னாச்சு? கல்யாணத்துக்கு நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், பொண்ணை கொடுத்தா போதுன்னு அவங்க மாமியாரும் புருஷனும் பொண்ணை கட்டிட்டு போயிட்டு ஒரே மாசத்துல அது வேணும் இது வேணும் எல்லாம் புடுங்கிட்டே இருந்தாங்க. இவங்க அப்பாவும் எவ்வளவோ கடனை உடனே வாங்கி செஞ்சாராம். இருந்தாலும் அவரு செய்ய செய்ய அவங்களுக்கு ஆசை அதிகமாகி இவளை போட்டு அடிக்கிறதும் உதைக்கிறதும்னு கொடுமைப்படுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல காளி விஸ்வரூபம் எடுத்துட்டா. அவ்வளவுதான், புருஷனையும் மாமியாரையும் அடிச்சு உதைச்சி அவங்க வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு வெளியில தள்ளிட்டா. இப்ப அந்த வீட்டுல ஜம்முன்னு இருந்துகிட்டு வாசல்ல டிஃபன் கடை போட்டு பொழைச்சிட்டு இருக்கா. பார்க்க அழகா இருக்கிறதால இவகிட்ட எத்தனையோ ஆம்பளைங்க பல்ல இழிச்சிட்டு வர எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடிடுவா. அது சரி, சரியான ரவுடி பொம்பளைன்னு சொல்லு. அப்படின்னு சொல்ல முடியாது, அவ சண்டை போட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கும். வித்தியாசமான பொண்ணுதான் என்று சிரித்தார் சண்முகம். ஆமாப்பா, உங்களை போலதான். உங்களுக்கு 60 வயசு ஆனாலும் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கீங்கல்ல, அது போலதான் அவங்களும் 45 வயசு பொம்பளை மாதிரியா இருக்காங்க. பாருங்க எப்படி இருக்காங்க என்று சிரித்தாள். ஏய், நீ சரியான வாளு என்று அவள் தலையில் குட்டினார் சண்முகம். இதை பார்த்த கீதாவின் முகத்தில் எரிச்சல் குமுறியது. இதற்குள் சண்டை ஒன்று அனைவரும் சென்றுவிட காளி பவித்ராவின் அருகில் வந்தாள். ஏய் பவித்ரா, என்ன உன்னை 2 நாளா ஊருக்குள்ள காணோம்? ஆமா, உங்க அக்கா கல்யாணத்துல வேலை இருக்குமே, எங்க போன என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்த காளி அனைவரையும் பார்த்து, இது யாருடி புதுசா என்றாள். இது எங்க அக்காவோட ஃப்ரெண்டு கீதாக்கா. இவரு அவங்க மாமனார் சண்முகம் ஐயா. கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க எங்க அக்கா கல்யாணத்துக்கு. அவர் ஏற இறங்க பார்த்த காளி, அடேங்க அப்பா, கோயம்புத்தூர்ல தென்னை மரங்க தான் ஒசரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கூட அப்படிதான் இருக்கீங்க.
நீங்க என்ன இளநீரை நின்னுகிட்டே பறிச்சு போட்டுடுவீங்களா என்றாள் சிரித்து கொண்டு. சண்முகம் அவளை சிரித்து கொண்டே பார்த்தார். ஆமா, இது என்ன உங்க மருமகளா? ஏமா, மாமனார் கூட வரியே, ஒழுங்கா புடவை கிடவை கட்டிட்டு வரமாட்டியா? இப்படி அரைக்குறைய துணிய போட்டுக்கிட்டு வந்திருக்கிற. இது என்ன, நீ குழந்தையா இருக்கும் போது தச்ச துணியா என்றால் வாயில் கையை வைத்து கொண்டு. கீதாவிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஏய் காளியக்கா, என்ன நீ? சரி, என்ன இது சண்டை? ஏன் அந்த பொன்னம்மாவை பிடிச்ச அந்த உழுப்பு உழுப்பிக்கிட்டு இருக்க என்றாள் பவித்ரா. பின்ன என்ன பவித்ரா? தோட்டத்துல அவ ஆட்டை கொண்டாந்து மேய விடுறா. நானும் எத்தனை நாள் தான் சொல்றது. அதுதான் இன்னைக்கு ஆட்டை என் தோட்டத்துல வச்சு கட்டி வச்சுட்டேன். இனிமேலும் அது ஏன் ஆடுன்னு சொல்லிட்டேன். அக்கா, ஆடு புல்லு மேய வந்ததுக்காக அது ஊன் ஆடு ஆகிடுமா? பின்ன அவ குட்டியில வாங்கினதுதான் மிச்சம். மத்தபடி அது என் வீட்டு புள்ளையும் செடியும் தான் தின்னுபுட்டு நல்லா கொழுத்து கிடக்கு. அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். அது சரி. அக்கா, நீ நாளைக்கு காலையில கடை போடுவியா? போடுவேன் பவி. எதுக்கு கேக்குற? நாளைக்கு காலையில இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் கொண்டு வந்து அப்பாக்கு கொடுத்துடு. என்னடி நீ, நாளைக்கு உங்க வீட்டுல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னவோ என்ன கொண்டு வந்து கொடுக்க சொல்ற? அக்கா, 1000 விருந்து நடந்தாலும் உன் கைப்பக்குவம் யாருக்கும் வராது. அப்பா, இவங்க சமைக்கிற நாட்டுக்கோழி குழம்ப சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவுதான். இந்த ஊரை விட்டு நீங்க போக மாட்டீங்க என்றாள் பவித்ரா சண்முகத்தை பார்த்து. அப்படியாம்மா என்றார் சண்முகம் காளியை பார்த்து. காளியின் முகத்தில் வெட்கம் பொங்கியது. அட, நீங்க ஒண்ணு, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதுக்காக சொல்லுது என்று பவித்ராவின் கன்னத்தில் லேசாக கிள்ளிய காளி, சரி நான் நாளைக்கு எடுத்தாரேன், நீ போ என்றாள். என்ன பவித்ரா, டைம் ஆகுது, இன்னுமா இங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்க போற என்று கீதா சலித்து கொள்ள, சரி போலாங்க்கா என்று காளியிடம் குறிவிட்டு பவித்ரா புறப்பட்டாள். வீட்டிற்கு சென்ற சண்முகத்தையும் கீதாவையும் பார்த்து பவித்ராவின் தாய் தந்தை, கீதாவின் தோழி சாந்தி அனைவரும் மகிழ்ந்து அவர்களை உபசரித்து பேசிக் கொண்டிருக்க, பவித்ரா கீதாவிற்கு தனது அக்கா சாந்தியின் அறையிலேயே இடம் தயார் செய்து கொடுத்து விட்டு தோட்டத்தில் இருக்கும் அந்த சிறிய அழகிய வீட்டிற்கு சண்முகத்தை அழைத்து சென்றாள். அந்த பச்சை பசேல் மரங்களுக்கும் செடிகளுக்கும் நடுவே இருந்த அந்த சிறிய வீட்டை சண்முகத்திற்கு பிடித்துவிட சொர்க்கமாகவே அதில் அவர் தங்கினார். வேளாவேளைக்கு அவருக்கு வேண்டியதை பவித்ராவே பார்த்து பார்த்து தயார் செய்து கொடுத்தாள். மறுநாள் காலை சூடாக இட்லி, நாட்டு கோழி குழம்பு, ஆப்பம், தேங்காய் பால், குழம்பு என அனைத்தையும் செய்து எடுத்துக்கொண்டு காளி வர அவளை பார்த்த சண்முகம் முகம் மலர்ந்தாள். வாமா கண்ணு, உள்ள வா என்று அவளை வரவேற்றவர் அவள் கொண்டு வந்து கொடுத்த உணவை மகிழ்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஐயா, நான் போனதும் திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க என்றாள் காளி சிரித்து கொண்டு. ஏன் கண் அப்படி சொல்ற? இல்ல, நான் செய்யற சாப்பாட்டை எல்லாம் ருசிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க அப்படி சாப்பிடறத பார்த்தா நான் உண்மையாவே அம்புட்டு ருசியாவே செஞ்சிருக்கன்னு தோணுது என்றாள். ஆமா கண்ணு, எங்க அம்மா கைப்பக்குவம் இப்படிதான் இருக்கும். அதுதான் நல்லா சாப்பிட்டேன். அதுவும் இல்லாம இப்படி அன்பாவும் அக்கறையாவும் பரிமாறி அந்த மரியாதையான சாப்பாடை சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அது சரி. ஆமா, உங்க மருமக இருக்குதே, அதுதான் அந்த கூடாரத்துக்கு துணி சுத்தின மாதிரி ஒரு பொம்மை, அது செஞ்சு போடாதா என்றாள் காளி. அவளை பார்த்து சிரித்தார் சண்முகம். என்ன அப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, நீ எதச்சியா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான். ஐயா, என் பேச்ச பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஆளு நீங்க தான். என்னை எல்லாரும் வாயாடின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். என் மனசுல பட்டதா பட்டுன்னு பேசிவிடுவேன். மத்தபடி உள்ளுக்குள்ள வஞ்சகம் இல்ல. என் வாய்தான் எனக்கு காவலு. அது சரி, ரோஜாக்கு அதோட முள்ளு தானே காவலு. அது போலதான் உன் தைரியமான பேச்சுதான் உனக்கு காவல் என்றார் சண்முகம் சிரித்து கொண்டு. ஐயா, நீங்க ரொம்ப படிச்சவங்க, அதுதான் என்னென்னவோ சொல்றீங்க. ஆனா எனக்கு மனசுல பட்டத சொல்லவா? உங்களை பார்த்தா எனக்கு மரியாதை வருது. நீங்க பார்க்க ரொம்ப நல்லவரா தெரியறீங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள். அவளை பார்த்து அதிசயமாக சிரித்து கொண்டே, உன்னை கூட எனக்கு பிடிச்சிருக்கு கண்ணு. எனக்கு ஒரு தங்க இருந்திருந்தா உன்னை போலதான் இருப்பா என்றார் சண்முகம். காளியின் முகத்தில் அளவில்லா ஆனந்தம் பொங்கியது. அன்றிலிருந்து அவள் சண்முகத்திடம் மிகவும் வாஞ்சியாக பழகினாள். சாந்தியின் திருமணம் நன்கு முடிந்து அனைவரும் புறப்பட்டனர். கீதாவும் புறப்பட சண்முகமும் விருப்பமின்றி புறப்பட்டு கொண்டிருந்தார்.
அங்கு வந்த காளி, என்ன எல்லாரும் எங்கேயாவது வெளியில போறீங்களா என்றாள் பவித்ராவை பார்த்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஊருக்கு போறோம் என்றாள் கீதா அவளை முறைத்து பார்த்து எரிச்சலாக. ஆ, என்ன இது, வந்து 4 நாள் கூட ஆகல. ஏன் பவித்ரா, என்ன நீ இதுக்குள்ள ஐயாவை போக விடுற என்றாள் காளி. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அம்மாவும் அப்பாவும் கூட சொல்லிட்டாங்க. கீதா அக்கா தான் கேட்க மாட்டேன்றாங்க. நான் என்ன பண்ணட்டும், நீயே சொல்லு என்றாள் பவி. ஆ, நீ வேணா போ, எங்க ஐயா இன்னும் 10 நாள் இருந்துட்டு தான் வருவாரு. என்ன நான் சொல்றது என்று சண்முகத்தை பார்த்தாள் காளி. ஆமா, காளி சொல்றதும் சரிதான் என்று பவித்ராவின் தந்தை சண்முகத்தை பார்க்க அனைவரும் ஆமா அதுதான் சரி என்று கூறினர். பவித்ராவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவர் இங்க தங்கிட்டா காரை யார் ஓட்டுறது? அதுக்கு நான் ஆளு ரெடி பண்ணி கொடுக்கறேன். எங்க டிரைவர் இருக்காரு, நீங்க அவரை கூட்டிட்டு போங்கக்கா. 10 நாளைக்கு அப்புறம் நானே அவரை கூட்டிட்டு வரேன் என்றாள் பவித்ரா. சரி, தொல்லை விட்டுது, நாம அங்க நிம்மதியா இருக்கலாம். இல்ல நான் இந்த கிழவனுக்கு வேலைக்கு கஞ்சிய கச்சி ஊத்திட்டு கிடக்கணும் என்று மனதில் நினைத்த கீதா சரி என்று கூறிவிட்டு புறப்பட சண்முகத்தை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர் அனைவரும். சண்முகத்திற்கு அவர்கள் அன்பான கவனிப்பு, பவித்ராவின் பாசம், காளியின் நல்ல நட்பு அனைத்தும் அவரை புது மனிதனாக ஆக்கியது. 10 நாட்கள் 10 நொடிகளாக ஓடிவிட, அம்மாடி பவித்ரா, நான் கிளம்புறேன் கண்ணு, வந்து 10 நாளாகிடுச்சு, நான் போகணும் என்றார் சண்முகம் பவித்ராவின் அருகில் அமர்ந்து கொண்டு. அவர் உதடுகள் தான் அப்படி சொல்கிறதே தவிர அவர் மனதில் அங்கு செல்ல விருப்பம் இல்லை என்பது நன்றாக தெரிந்து கொண்ட பவித்ரா, அப்பா அங்க இப்ப போய் என்ன பண்ண போறீங்க? பேசாம. இல்லடா கண்ணு, என் மனைவி போட்டோ கிட்ட ஒரு விளக்கு கூட போட மாட்டா என் மருமக. என் தெய்வம் வாழ்ந்த அந்த கோவில நான் விட்டுட்டு எங்கேயும் வந்ததே இல்லை. அப்படிப்பட்ட நானு உங்க அன்பால இப்படி கட்டுப்பட்டு கிடக்கேன். இருந்தாலும் என் மனசு திரும்ப அங்க போக துடிக்குது என்றார் அமைதியாக. சரிப்பா, எனக்கு புரியுது. ஆனா அங்க மரியாதை இல்லாம ஒரு அடிமை மாதிரி நீங்க இருக்கிறத நினைக்கும் போதுதான் எனக்கு உங்களை அங்க அனுப்ப சங்கடமா இருக்கு. நல்ல வசதி, அரண்மனை மாதிரி வீடு, கை நிறைய காசு எல்லாம் இருந்தும் உங்களுக்கு அங்க மரியாதை இல்ல, அன்பு இல்ல. ஆமாண்டா கண்ணு, அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற அந்த பங்களாக்காக தான் என் மருமக என்ன அங்க வச்சிட்டு இருக்கா. இல்ல என்னை எப்போ வெளியில தள்ளியிருப்பா. நானும் அதை கொடுத்துட்டு எங்கேயாவது போயிடுவேன். ஆனா என் பொண்டாட்டி கடைசியா என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டா, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு. அதுக்கு தான் பாக்குறேன். அப்பா, நீங்க ஏன் அங்கிருந்து போகணும்? அது உங்க வீடு. அவ உங்க மருமக, அவ உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவங்கள திருத்தி உங்களை மதிக்கிற மாதிரி நான் பண்றேன் பாருங்க. அந்த வீட்டுல நீங்க ராஜா போல இருக்க வழி நான் பண்றேன் என்றாள் பவித்ரா எதையோ யோசித்து கொண்டு. அவளை புரியாமல் பார்த்த சண்முகம், என்ன சொல்றம்மா என்றார். இன்னும் 2 நாள்ல கீதா அக்காவும் உங்க மகனும் உங்களை எவ்வளவு மரியாதையா வந்து கூட்டிட்டு போறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, இனி நீங்க இருக்கிற காலம் வரைக்கும் மரியாதையா உங்களை அவங்க பாத்துப்பாங்க பாருங்க. அதுக்கு ஒரு வழி என்கிட்ட இருக்கு என்றாள். அன்று மாலை கீதாவிடம் இருந்து பவித்ராவுக்கு போன் வர அதை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்ற பவித்ரா அவளை நலம் விசாரித்து முடித்தாள். ஆமா பவித்ரா, 10 நாள் அந்த கழுத்தை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, எங்கடி இன்னும் வரல? என்னக்கா திடீர்னு அவர் மேல பாசம் என்றாள் பவித்ரா. பாசமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க கடைக்கு போக செய்ய ஆள் இல்லாம கஷ்டமா இருக்கு. நானே எல்லாத்துக்கும் ஓட வேண்டி கிடக்கு, அதுக்குதான். ஓ அப்படியா? அப்ப அவரை வீட்டு எழுதி வாங்கிக்கிட்டு ஆசிரமத்துல சேர்த்துட போறேன்னு சொன்னீங்களே, அப்படி அவர் போயிட்டா அப்புறம் வேற யாரு கடைக்கெல்லாம் போவாங்க? அதுவா, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்ப வேலைக்கு ஆளை வச்சுப்பேன். ஓ அப்படியா? அப்ப இப்பவும் ஆளை வச்சுக்கோங்க. அந்த கிழம் இருக்கும் போது எதுக்கு தண்டத்துக்கு, அதை அனுப்பி விடு என்றாள் கீதா. சரிக்கா, நான் அனுப்ப தயார்தான். ஆனா அவரு வரமாட்டாரு போல இருக்கு. என்னடி சொல்ற? வீட்டு எழுதி வாங்குற வரைக்குமாவது அந்த கழுத்தை நான் பார்த்து தொலைக்கணும். ஆமாக்கா, அது எனக்கு புரியுது. ஆனா அது நடக்குமானதான் தெரியல. என்ன உளர்ற? நான் உளரல. உங்க மாமனாரு அந்த காளி கூட பழகிறதும் பேசுறதையும் பார்த்தா அவர் இங்க அந்த காளிய கட்டிக்கிட்டு தான் அங்க வருவாருன்னு நினைக்கிறேன். அநேகமா அவளும் அவர் கூட வருவா பாருங்க என்றாள். அப்படியா? நான் அப்பவே நினைச்சேன். அந்த கிழவன் அந்த பொம்பளை கிட்ட வழிஞ்சி வழிஞ்சி பேசுறதும்
அவ என்னவோ வேளா வேலைக்கு சாப்பாடு எடுத்து வந்து பரிமாறுறதும் அப்பவே எனக்கு லேசா டவுட் வந்தது. இந்த கிழவனுக்கு புத்தி போன போக்க பாரு. சரி, எப்படியாவது போகட்டும், எனக்கு என்ன. அந்த கிழவன் கை கால் முடியாம விழுந்தா கடைசி காலத்துக்கு அவருக்கு எல்லாம் செய்ய ஆளு வேணும்ல. யாரையாவது கூட்டிட்டு போகட்டும், எனக்கு என்ன என்றால் எரிச்சலாக. அக்கா, என்ன நீங்க உலகம் தெரியாம இருக்கீங்க? அப்படி அவரு முடிவு பண்ணிட்டா அந்த வீடு அந்த காளிக்கு தான் சொந்தமாகும். ஏன்னா அது அவரு சம்பாதிச்சு கட்டினது. அப்புறம் காளி வந்துட்டா அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியும் காளிய பத்தி. ஏற்கனவே அவ புருஷனையும் மாமியாரையும் அவங்க வீட்டை வாங்கிக்கிட்டு துரத்துனவ. உங்களை நடு ரோட்ல கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவா என்றாள். இதுவரை அலட்சியமாக இருந்த கீதாவின் முகம் மாறியது. என்ன சொல்ற பவி? நீ சொல்றது நிஜமா? அப்படியேனா அந்த காளிய பார்த்து அவர் மயங்கிட்டாரு இந்த வயசான காலத்துல? அக்கா, அவரு பாசத்துக்கு கட்டுப்பட்ட ஆளு. அவரை காளி அக்கறையா கவனிச்சுக்கிறா, பாசமா பேசுறா. அதனால அவர் மனசு மாறி இருக்கலாம். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்காம இருக்கணும்னா நீங்களும் உங்க வீட்டுக்காரும் அவர்கிட்ட பாசமா அன்பா இருந்தா போதும். அவர் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா அவரு திரும்பவும் எப்ப வேணா மனசு மாறலாம். அதுக்குதான் சொல்றேன் என்றாள் பவித்ரா உள்ளுக்குள் சிரித்து கொண்டு. ஆமாம் பவி, நீ சொல்றதுதான் சரிதான். இந்த சிட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய வீடு இப்பெல்லாம் நாங்க நினைச்சாலும் வாங்க முடியாது. அதுவும் இல்லாம அவர் பேர்ல நிறைய பணம் வேற இருக்கு. அதெல்லாம் பாதுகாக்கணும்னா நீ சொல்ற மாதிரி நாங்க நடந்துகிட்டு தான் ஆகணும். நான் நாளைக்கே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவரை கையோட கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் அந்த காளிய எங்க மாமனார் கிட்ட அவ்வளவா நெருங்க விடாம பாத்துக்க என்று போனை வைத்தாள் கீதா. அதே போல் 2 நாளில் ராகுலும் கீதாவும் காரில் வந்து இறங்கினர். பரபரப்பாக உள்ளே வந்த கீதா சண்முகத்தை பார்த்து, மாமா மாமா, எப்படி மாமா இருக்கீங்க? உங்களை பார்க்காம உங்க புள்ள தவிச்சிட்டாரு. எனக்கும் அங்க எப்படியோ இருந்தது. இப்பதான் உங்க அருமை புரியுது. நீங்க இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நீங்க வாங்க மாமா, நாம நம்ம வீட்டுக்கு போலாம் என்றாள் கீதா சண்முகத்தை பார்த்து. ஆமாப்பா, வாங்கப்பா போலாம் என்றான் ராகுல் பரிதாபமாக. சண்முகத்திற்கு ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தார். என்ன மாமா பாக்குறீங்க? இனிமேலும் நான் உங்களை எந்த வேலையும் வாங்க மாட்டேன். உங்களை உட்கார வச்சு நானே நீ எல்லா வேலையும் பாக்குறேன். உங்களுக்கு வேளா வேலைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன். ஆமாப்பா, கடைக்கு போறது, காய்கறி வாங்குறது, இனி எல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருந்தா அது போதும். இனிமே உங்களுக்கு எங்க போகணுமோ அங்க நானே உங்களை கார்ல கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். ஆனா நீங்க எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. உங்களுக்கு நாங்க, எங்களுக்கு நீங்க. நம்ம நடுவுல யாரும் வரக்கூடாது. அது என்னால தாங்க முடியாது என்று கண்ணீர் வடித்த தன் மகனை பார்த்த சண்முகத்திற்கு ஒரு நிமிடம் தலை சுற்றியது. அவர் ஒன்றும் புரியாமல் பவித்ராவை பார்க்க அவள் முகத்தில் மர்ம புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. அனைவரிடமும் அன்போடு விடை பெற்று கொண்டு தன் மகனுடனும் மருமகளுடன் மகிழ்ச்சியாக புறப்பட்ட சண்முகம் பவித்ராவின் அருகில் வந்து நின்றார். என் கண்ணு, என் மருமக எதுக்காக இப்படி திடீர்னு மாறினா? என் மகனுக்கு எப்படி என் மேல இவ்வளவு பாசம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. ஏன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு தானே தெரிஞ்சா எனக்கு ஏமாற்றம் ஆகிடும். அது தெரியாமலே இருக்கட்டும். அப்பதான் அவங்க உண்மையாவே என் மேல பாசமா இருக்காங்கன்னு நான் நிம்மதியா இருந்துடுவேன். ஆனா அவங்க இந்த மாற்றத்துக்கு நீதான் காரணம்ன்றத மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. எதுவா இருந்தாலும் நீ நல்லா இருப்ப. நான் மனசார உன்னை வாழ்த்துறேன். நான் பெறாம பெத்த பொண்ணுடா நீ. இந்த அப்பாவை நீ எப்போ மறக்க கூடாது. தினமும் என்கிட்ட போன்ல பேசணும். மாசம் ஒரு வாட்டி வந்து இந்த கிழவனை பார்க்கணும். உன் கல்யாணத்தை நான் தான் என் சொந்த செலவுல ஜாம்னு நடத்துவேன் என்று கண்களை துடைத்து கொண்டு, நான் வரேன் கண்ணு என்று காரில் ஏறினார். அவை நெகிழ்ச்சியோடு வழியனுப்பினாள் பவித்ரா. கார் புறப்படும் சமயம் எதிரில் வந்த காளி, என்ன ஐயா, என்கிட்ட சொல்லாம கிளம்புறீங்க என்றால் சிரித்து கொண்டு. காளி என்று அவளிடம் ஏதோ பேச சென்றவரை, மாமா இருக்கட்டும், நாம அப்புறம் போன்ல அவங்க கிட்ட பேசிக்கலாம். இப்பவே நேரமாகுது. இப்ப போனாதான் நைட்டு வீட்டுக்கு போக முடியும். நைட்டு நீங்க நிம்மதியா தூங்கலாம். இல்ல உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிடும் என்றாள் கீதா அக்கறையாக. தனது மருமகளின் பாசத்தில் நெகிழ்ந்த சண்முகம் சிரித்து கொண்டே காளியிடம் கூறிவிட்டு செல்ல அவர்கள் கார் மறையும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்த காளி பவித்ராவிடம் வந்தாள். என்னடி இது, ஒரே ஆச்சரியமா இருக்கு.
அவங்க மருமக என்னவோ அந்த அண்ணா மேல இப்படி பாசத்தை கொட்டுது திடீர்னு என்றாள் வாயில் கையை வைத்து கொண்டு. என்ன என்ன சொன்ன? அண்ணனா? ஆமாம் பவி, அவரும் நானும் அப்படிதான் பழகணும். அது சரி, அது எனக்கும் தெரியும். ஆனா இப்ப அவங்க மருமகத்திற்கு அவர் அப்படி சொல்லல இல்ல என்றாள் பவித்ரா அதிர்ச்சியாக. இல்லடி, ஏன் கேக்குற? அது உனக்கு புரியாது. அவங்க மருமக மாறவும் அவரு சந்தோஷமா இருக்கவும் நீதான் காரணம் என்றாள் பவித்ரா சிரித்து கொண்டு. நானா? நான் என்ன பண்ண? நீ எதுவும் பண்ணல. ஆனா உன்னை வச்சு நான் இல்ல கேம் ஆடின. அது தெரிஞ்சா நீ என்ன அவ்வளவுதான் என்று மனதில் நினைத்து கொண்ட பவித்ரா கலகலவென சிரித்தாள். என்னடி ஆச்சு உனக்கு? என்னனோ சொல்ற, என்னனோ செய்யற என்று அவளுடன் சேர்ந்து கொண்டு காளியும் சிரித்தாள். இத்துடன் பெறாமல் பெற்ற மகளே கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.